கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் தம்மை நம்பியிருக்கிற மக்களை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கூட இப்படியாக தேவன் நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். John chapter 14 verse 14. யோவான் 14 என்ன சொல்கிறது? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Whatever you ask in my name, I will do it. ஆண்டவராகிய தேவன் அற்புதமாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஆணித்தரமான வார்த்தையை நாம் இங்கே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். சில வேளையிலே நம்முடைய பெற்றோர்களிடத்திலே சில காரியத்தை கேட்போம், நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே சில காரியத்தை கேட்போம், நம்ம கேரெடுக்கக்கூடியவர்களிடத்தில் சில விஷயங்களை நம்ம நெருக்கமாக கேட்போம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில், இந்த காரியத்தை நீ கேட்டால் உனக்கு நான் செய்யலாம், அது சரியான காரியம், ஆனால் இந்த காரியம் தவறு, அது உனக்கு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவாய்ட் பண்ணுவார்கள். மனிதர்கள் அதை குறித்து யோசித்து ஆராய்ச்சி செய்து எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி புத்தி சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் தேவன் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? Whatever you ask in my name. அப்படி என்ன அர்த்தம்? என்னன்னு கேட்டா, என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இயேசுவின் நாமத்துல நம்ம எதை கேட்க முடியும்? இப்ப இயேசுவின் நாமத்துல இந்த வீடு பாழா போகும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோமே. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இயேசுவின் நாமத்துல அவங்க வீணா போயிடணும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இயேசுவின் நாமம் என்று உச்சரிக்கப்படும் பொழுது நமக்குள்ளே பயபக்தி வந்து விடுகிறபடியினாலே தீமையானது ஒன்றையும் நாம் கேட்க மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நாம் கேட்க மாட்டோம் என்று தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிறார், whatever you ask in my name, I will do it. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாள் வரையிலே அநேக காரியங்களுக்காக செபித்து கண்ணீர் விட்டு பிரயாசப்பட்டு முயன்று இன்ற அளவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாத நிலைமைக்குள்ளே இருக்கிறீர்களா? வேதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்கிறது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் எதை நீங்கள் கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னால், அப்படி ஒரு அற்புதமுள்ள இந்த வார்த்தை நமக்கு இருக்கும் பொழுது ஏன் நாம் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே கேளுங்கள். இயேசு என்கின்ற நாமத்திலே நீங்கள் சகலத்தையும் கேளுங்கள். ஆண்டவர் நமக்கு அற்புதமாக சகலத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சில கீ, இதுல முக்கியமான கீ இந்த கீ தான். நீ டோரை திறந்து ஆசீர்வாதத்தை அள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு கீ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில். இதத்தான் நீங்க பிசாசுகளை துரத்தும் போதும் சரி, பிளஸ் பண்ணும் போதும் சரி, என்ன காரியம் செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது காரணம் என்ன? தட் இஸ் த கீ. இதுதான் நமக்கு ஆணித்தரமான உண்மை. இயேசு என்கின்ற நாமத்தை தவிர இந்த பூலோகத்திற்கு மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா விதமான இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், நீ எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால், நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டுமானால், அந்த காரியத்தை இயேசுவின் நாமத்திலே நீ பெற்றுக்கொள்ள எத்தனைக்கும் பொழுது அது உன்னுடைய கரத்திற்கு வந்து சேருவது அதிக நிச்சயம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எதுவா இருக்கட்டும், எந்த காரியமாய் இருக்கட்டும், கடினமான காரியமாய் கூட இருக்கட்டும், இயேசுவின் நாமத்திலே
ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லும் பொழுது அதை ஆண்டவர் வாய்க்க செய்வது நிச்சயம். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஒருவேளை நீங்கள் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது முடியுமா இது முடியாதா, இது ஆகுமா இது ஆகாதா என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டே அவிசுவாசத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கேளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயம். பெற்று அனுபவிப்பது அதிக நிச்சயம். அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அதிக நிச்சயம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய நாமத்திலே அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த நாளிலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, மகிமையான பெரிய காரியங்களை கர்த்தாவே செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அற்புதமுள்ள ஒரு வார்த்தையை கேட்டோம். மீண்டும் உங்களை நாளை காலையிலே சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.